சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு குடும்பம் வாகனத்தில் எங்களை தேடி வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற குலேந்திரன் லீலாவதி என்று சொல்லப்படுற, அதாவது குலேந்திரன் லீலாவதி என்று சொல்லப்படுற குடும்பம் 1,00,000 ரூபா பெறுமதியான உதவியை தன்னுடைய உறவு முறைக்காரர்கள் மூலமாக எங்களை வீடியோக்களை பார்த்து அந்த வீடியோக்களில் மிகவும் கஷ்டப்பட்டார்களுக்கு நிவாரண பொதியாகவும் பணமாகவும் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை தேடி வர்றதுக்கு இருக்கிறோம். ஸோ அவையில் மீட் பண்ணி நாங்கள் இப்போ செஞ்ச மிகவும் கஷ்டப்பட்டார்களுக்கு அந்த பொருட்களை கொடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களாக அது இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். மேலதிகமாக இப்படி எங்களை நம்பி எங்களோடாக இணைஞ்சு கொண்டு உதவி செய்கிறதுக்காக அந்த நிதியை ஒதுக்கி உதவி செய்கிற அந்த குலேந்திரன் குடும்பத்துக்கு எங்களுடைய அந்த நன்றி மற்றும் எங்களை நம்பி தேடி வர அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உறவுக்காரர்களுக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோவோட இணைஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த தங்கச்சியினுடைய விஷயத்தை எங்களுடைய சமூக வலைதளங்களில் நாங்கள் பதிவேற்றிருந்தாங்க. இந்த தங்கச்சியினுடைய அம்மா அப்பா இருவருமே அந்த வாய் பேச முடியாத குடும்பம் சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்தில் குடும்பத்தை மேற்கொள்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. அப்போ அவர் வீடியோ எல்லாருக்குமே மன ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி முடிஞ்ச அளவு வெளிநாட்டு உறவுகள் உதவி செஞ்சுருந்தாங்க. அந்த பைரிங் வேலை, டாய்லெட் வேலை, இந்த கோழிக்கூடு, கோழி வசதி, கையில் நிதியா, சைக்கிள் வசதி அப்படின்னு செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் மேலதிகமாக ஜெர்மன் நாட்டில் இருக்கிற குலேந்திரன் லீலாவதி என்று சொல்லப்படுற ஒரு அண்ணா தான் என்னென்ன அப்படியா வயசு மாமா ஓகே அப்படி சொல்லப்படுற ஒரு அண்ணாவை இந்த வீடியோவை பார்த்துருக்கிறார். வீடியோவை பார்த்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தங்களுடைய உறவுகள் மூலமாக இந்த தங்கச்சியினுடைய வாழ்க்கையை என்றளவு மாற்றி விடுங்கன்னு சொல்லி 15,000 ரூபா பெறுமதியான நிவாரண 15,000. அப்போ 15,000 ரூபா பெறுமதியான நிவாரணப் பொருட்களையும் 20,000 ரூபா காசையும் உடனடியாக கொடுத்து விட்டுருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய கவலையை போக்கணுன்றதுக்காக ஸோ நீங்கள் கையளிக்கலாம் அண்ணாவாட்ட. சொல்லுங்க. தேங்க்யூ அங்க. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அங்கிள்னு சொல்லுங்க. குலேந்திரன் அங்கிள் தேங்க்யூன்னு சொல்லிவிடுங்க. தேங்க்யூ குலேந்திரன். ஓகே. இதில் உங்களுக்கு பாருங்க, நேரடியாக நிறைய பேர் கிட்டத்தட்ட அவற்றை குடும்பம் சார்பாக ஒரு 6-7 பேர் இங்கே இந்த உதவியை வழங்கியிருக்கிறோம். ஸோ அவைகளுக்கு நன்றி சொல்லிவிடுங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி என்று விடுங்க. எல்லாருக்கும் நன்றி. ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தங்கச்சியினுடைய கஷ்டம் சூழ்நிலைகளை பார்த்து இந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய உறவுகள் மூலமாக ஜெர்மன் நாட்டில் இருக்கிற குலேந்திரன் லீலாவதின்னு சொல்லப்படுற அந்த குடும்பம் 20,000 ரூபா நிதியுதவி, அதை விட 15,000 ரூபா பெறுமதியிலான நிவாரணப் பொருட்களையும் வழங்கி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற இப்படியான உறவுகள் அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து தாங்கள் படுற கஷ்டங்களை இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த உதவியை செஞ்ச குலேந்திரன் அண்ணாக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அதை விட மேலதிகமாக இன்னும் 3 குடும்பங்களுக்கு உதவியை செஞ்சிருக்கிறார் இப்படியான பொதியலை. இப்போ அதை நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவும் இதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓகே, வழிகூடுவோமாண்ணா? சந்தோஷமா? ஓகே, நன்றி அண்ணாவா. நன்றி. சந்தோஷமாக இருக்கீங்களா தங்கச்சி? ஓகேயா, போயிட்டு வரட்டுமா? எங்கள் அம்மா அரிசி வாங்க போயிட்டா கடைக்கா? இல்லை, அப்போ அந்த இலவசமாக அந்த கொடுக்குறோம். ஓகே ஓகே, ஜிஎஸ் கொடுக்குறாங்க. ஓகே, போயிட்டுடா அம்மா, போயிட்டுடாம்மா. ஓகே, சந்தோஷமா? சந்தோஷம் தானே. ஓகே, சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குலேந்திரன் லீலாவதி என்று சொல்லப்படுற அந்த குடும்பம் ஏற்கனவே இதுக்கு முதல் நீங்கள் பார்த்த வீடியோவில் ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. மேலதிகமாக 3 குடும்பங்களுக்கு 15,000 ரூபா பெறுமதியிலான இந்த நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்காக இருந்தவங்க. அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த நிவாரணப் பொருளை இந்த அக்காவுக்காக வழங்குறாங்க. உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் எப்படியாக்கா இருக்குது? கஷ்டப்படுறீங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த பொருள் கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷமா? ஓகே, அவருக்கு ஏதாவது நன்றி சொல்லிவிட போறீங்களா? நன்றி. ஓகே, சரி. அப்போ நாங்களும் குலேந்திரன் லீலாவதி என்று சொல்லப்படுற அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலதிகமாக இந்த பொருட்களை கொண்டு இங்கே ஒப்படைத்து இந்த மக்களை கொண்டு அந்த அவருடைய உறவு முறைக்காரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, சரி, போயிட்டு வாங்கம்மா. சரி, அப்போ கஷ்டங்கள் என்ன மாதிரி போகுது கூட? அப்படியா? என்ன சாப்பிடுறீங்க? ஏதோ அப்படியும் போகுது. சாப்பிடாம இல்லையோ சம்பளோ என்னவோ சாப்பிடத்தானே. சரி, அப்போ குலேந்திரன் லீலாவதின்னு சொல்லப்படுற ஜெர்மனில் இருக்கிற ஆண்கள் அந்த குடும்பம் தான் உங்களுக்கு இந்த உதவியை அவர்களுடைய உறவுகள் மூலம் செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு நன்றி சொல்ல போறீங்களா? அவர்களுக்கு பெரிய நன்றி. ஓகே, சரி, ஓகே, போயிட்டு வாங்க.
சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வந்து 20,000 ரூபாய் பணமும் ஒரு பொதியும், 2 குடும்பங்களுக்கு வந்து மேலதிகமாக இப்படியான பொதியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி வந்து இந்த குடும்பத்தை நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். நான் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் எடுத்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து போதியளவான உதவி, என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுத்திருந்தனால் போதியளவான உதவிகளை என்னால் வழங்க முடியாமல் நான் ஆரம்பித்த காலம்ன்றதால வந்து இன்றைக்கு இந்த பொதி வந்து கஷ்டப்பட்டாங்களுக்காக வந்து நேரம் எனக்கு இந்த ரோட்டுக்குள்ள நாங்கள் வந்தால் வந்து இந்த குடும்பம் தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. என்னுடைய கஷ்டம் இப்போ இதில் பார்க்க வந்து இவங்களை விஷயம் வந்து தெரியாது, ஆனால் இது பழைய வீடியோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கஷ்டம் வந்து உங்களுக்கு நேரடியாக விளங்கும். ஸோ இன்றைக்கு வந்து இந்த உதவியை வந்து ஏற்கனவே இந்த உதவியை கொடுத்த குலேந்திரம் லீலாதேவின்னு சொல்லப்படுற ஜெர்மனில் இருக்கிற அந்த குடும்பம் வந்து ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான பொறுமதியை வந்து வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 4வது பொதியாக வந்து மட்டும் 3 பொதியே நல்லா 4வது பொதியாக வந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த வீடு வரும் வரைக்கும் வந்து இந்த பொதி மட்டும்தான் இருந்தது. இந்த வீட்டோட வேலை பார்த்து என்ன அதிர்ஷ்டம் தெரியல, வேலைக்கு மேலதிகமாக வந்து ஒரு 10,000 ரூபாய் காசை அந்த லீலாவதி குடும்பம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தாங்கம்மா, சந்தோஷமாம்மா, நன்றி எதுவும் சொல்ல போகிறீங்களா? தம்பி நன்றி. ஓகே, போய்ட்டுட்டாம்மா, சந்தோஷமாக. ஓகே, சொந்தங்கள் எல்லாரும் வந்து இந்த என்னுடைய முழுமையான வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எங்களோட முகம் தெரியாமல் வந்து எங்களுடைய வீடியோவை பார்த்து இப்படியான கஷ்டப்பட்டார்கள் உதவி செய்யணும்னு சொல்லி வந்த ஒரு சொந்தம். இந்த சொந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உறவுகள் மூலமாக வந்து அவர்களும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பமே வந்திருக்காங்க. அப்படியே ஒரு 6-7 பேர் சின்ன பிள்ளைகளோட வந்து அப்படி ஒரு வாகனத்தில் வந்து இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நேரடியாக வந்து கையெழுத்திருந்தாங்க. உங்களுக்கு சந்தோஷமாக நான் கொடுத்ததில்ல? ஓகே, எனக்கும் நல்ல சந்தோஷம். மீண்டும் மீண்டும் வந்து அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கிற குலேந்திரம் லீலாவதின்னு சொல்லப்படுற அந்த குடும்பத்துக்கு வந்து மனமான நன்றிகள். அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி அம்மா, போய்ட்டு வரோம். ஓகே, சொந்தங்கள் எல்லாரும் வந்து இப்போ இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்த நிவாரண உதவியையும் அந்த பண உதவியையும் பார்த்துருப்பீங்க. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பங்களோட முகத்தில் வந்து சந்தோஷத்தை பார்க்க வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் வந்து சொந்தக்காரர் வந்து அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கிற குலேந்திரன் குடும்பம் தான். ஸோ அந்த குலேந்திரன் குடும்பத்துக்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஊடாக வந்து உதவியை நேரடியாக செஞ்சு அவருடைய உறவுக்காரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மேலதிகமாக வந்து இந்த வீடியோ பார்க்க வந்து இது அவர்கள் கொண்டு வந்த 1 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கான குடும்பங்களை நான் காட்டினான். இதை விட எத்தனையோ குடும்பங்கள், நீங்கள் 1 கோடி ரூபாய் நிவாரண உதவியை நான் கொண்டு வந்தாலும் நாங்கள் உடனே ஒரு மனத்தியாளத்துக்கு குடும்பங்களை காட்டி உதவி செய்கிறதுக்கான அத்தனை குடும்பங்கள்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களே கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. ஸோ மேலதிகமாக வந்து இப்படி உதவி செய்யணுமெண்டு, இந்த மக்களுக்கு வந்து நிவாரண உதவி வழங்கணுமெண்டு விரும்புகிற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம்தான், எங்களுடைய மக்கள் இங்கே கஷ்டப்படுறதை பார்த்து அங்கே தாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து இங்கே எங்களுடைய மக்களுக்காக ஒதுக்குற அத்தனை உறவுகளுமே வந்து எங்களுடைய மக்களுக்கு தெய்வங்கள் தான். ஸோ அந்த தெய்வங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த உதவியை இன்றைக்கு செஞ்ச குலேந்திரன் குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கீழே என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது. இப்படியான குடும்பங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் வந்து என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்.